எங்கள் வீட்டில் இப்படி தாங்க ஒரு மாடு இருந்தது. நெற்றி பொட்டோட அவ்வளோ அழகாக இருக்கும். மழை வெயில் பனின்னு எதுவாக இருந்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டு தான் தெரியும். ஆனால் சாயங்காலம் ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். புல் வைக்கோல் தவிர பெருசாக எந்த உணவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 2 லிட்டர் பால் தான் கறக்கும். அப்போல்லாம் அம்மா வந்து சர்பத் டம்ளர் தான் டீ கொடுப்பாங்க. அப்போ அண்ணன் தம்பியில் யாருக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் பெரிய சண்டை வந்துடும். அதனால் சில நேரத்தில் சுடுதண்ணியை ஊற்றி கொடுத்தது கூட உண்டு. பால் தயிர் மோர்னு அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கோடையில் கிடைக்க அனுப்பிடுவோம். 1000 மாட்டோட ஒரு மாடாக போய் சினையாகி வந்துடும். இப்போ பார்க்குற இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குறையாமல் கறக்குங்க. அதுக்கு தடுப்பூசி மருந்து மாத்திரை தீவனம் சோறு கோதுமை கஞ்சி வைக்கோல் புல்லுன்னு ஏகப்பட்ட செலவு. வரவுக்கும் செலவுக்கும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பெருசாக ஒன்றும் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் உடல் உழைப்புக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்குது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த மாட்டுக்கெல்லாம் அதோட வயிற்றில் வளர்கிற கன்று எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுங்க. அதோட உணர்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊசிலேயே அடக்கிடுவாங்க. யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க. அன்றைக்கி காளை மாட்டை வந்து உழவுக்கு பயன்படுத்தணும். இன்றைக்கி அதோட தேவையே இல்லாமல் போயிடுச்சு.